தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். சகரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையின் நிலையை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக சிறையிருப்பாக பாபிலோன் தேசத்துக்கு கடந்து போய் அங்கே இருந்து அவர்கள் திரும்ப வருகிறார்கள். அவர்கள் வருகிற பொழுது அந்த தேசம் முற்றிலுமாய் பாழாய் கிடக்கிறது. நல்லா கவனிங்க. 10 நாள் நம்ம வீடு கூட்டலை பெருக்கலை அப்படின்னாக்கா, வீட்டை பூட்டிட்டு எங்கன்னா வெளியூர் போயிட்டு நம்முடைய வீடு எப்படி இருக்கும்? இங்கே பல வருடமாக, கிட்டத்தட்ட 70 வருடமாக இந்த தேசம் பாழாய் கிடக்கிறது. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த தேசத்தினுடைய நிலைமை என்ன? ஆலயம், கர்த்தருடைய ஆலயம் இடிக்கப்பட்டது. ஜனங்களுடைய வீடு இடிக்கப்பட்டு எரிக்கப்பட்டது. நிலங்கள் அப்படியே விடப்பட்டது. ஆகினாலே அங்கே முள்ளும் குறுக்கமான காரியங்கள் வளர்ந்து பெருகி இருக்கிறது. பாழான ஒரு தேசம், மண்மேடான ஒரு தேசம். இந்த தேசத்துக்கு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். குறிப்பாக எஸ்ராவின் தலைமையிலே அவர்கள் வந்த பொழுது முதலாவது அவங்க செய்தது என்னன்னா, தேவனுடைய ஆலயத்தை நாம் சீரமைக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டார்கள். ஆனால் அவர்கள் திட்டமிட்டு அந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்த பொழுது, கிட்டத்தட்ட கிமு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 520 வருடங்களுக்கு முன்பதாக என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே அநேக ராஜாக்கள் உதவினார்கள். யாருடைய இருதயத்தை எல்லாம் கர்த்தர் ஆவியானவர் ஏவினாரோ அவர்கள் எல்லோரும் இந்த வேலையை செய்வதற்கு பிரயாசப்பட்டார்கள். அப்போ அவர்கள் வந்தவர்கள் எல்லோருமே என்ன செஞ்சாங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தை நாம் சீரமைக்க வேண்டும், கட்ட வேண்டும், அது பாழாய் கிடக்கிறது என்று சொல்லி அதை சீரமைப்பதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். ஆண்டவரும் அவர்களுக்கு உதவி செய்தார். கவனிங்க, செருபாபேல், இந்த செருபாபேல் தான் அந்த ஜனங்களுடைய தலைவனாக இருக்கிறான். ஏனென்றால் இவன் ராஜ வம்சத்திலே பிறந்தவன். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். எஸ்ரா என்பவன் ஒரு வேத பாரகனாக, வேதத்தை படிக்கிறவனாக, ஒரு ஆசாரியனாக அவன் காணப்படுகிறான். அவன் வேதத்தை வாசிக்கிறவனாக, ஜனங்களுக்கு சொல்லுகிறவனாக இருக்கிறான். யோசுவா என்பவன் இங்கே பிரதான ஆசாரியாகிய யோசுவா. மோசேவோடு கூட இருந்த யோசுவா இல்லை இவர். புரிஞ்சுக்கணும், பைபிளில் சில பெயர்கள் என்ன பண்ணோம், 2 முறை 3 முறை வரும். யாக்கோபு அப்படின்னாக்கா யாரு? ஆபிரகாமுடைய பையனா, பேரன், ஈசாக்குனுடைய மகன். புதிய ஏற்பாட்டிலையும் யாக்கோபு இருக்கிறார். இயேசுவின் சீஷனான யாக்கோபு, இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரனான யாக்கோபு. அதனால நிறைய பேர்கள் நிறைய இடத்துல என்ன பண்ணுங்க வரும். பழைய ஏற்பாட்டில் ஒரு சவுல், புதிய ஏற்பாட்டில் ஒரு சவுல், அவர் தான் பவுலா மாறுறார். அதனால இந்த யோசுவா யாரு? பிரதான ஆசாரியன். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், செருபாபேல் இருக்கிறார். அடுத்ததாக இந்த பிரதான ஆசாரியர் இருக்கிறார், அவர் பேர் யோசுவா. இன்னும் ஜனங்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யும்படி எல்லாரும் இருக்கிறாங்க. வந்தவர்கள் முதலாவது என்ன செய்கிறாங்க? தன்னுடைய தேசத்தில் தேவனுடைய ஆலயத்தை சீரமைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வேலையை அவங்க துவங்குறாங்க. ஆனால் துவங்கினவர்கள் அதை பாதியிலே கைவிடுகிறார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் பாழாய் போன எல்லா சூழ்நிலையும் மாறணும்னா ஒரே ஒரு வழிதான், முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நஷ்டப்பட்டிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிலதை இழந்திருக்கலாம், வீழ்ச்சி பெற்றிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் சில எதிர்மறையான காரியங்கள் போய்கொண்டே இருக்கலாம். அதை மாற்றுவதற்கு ஒரே வழி, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்தினாலே போதும், எல்லாம் சரியாயிடும். அல்லேலூயா. அப்போ இங்கே நம்ம பார்க்கிறோம், இவர்கள் இந்த வேலையை துவங்கினார்கள், ஆனால் முடிக்க முடியல. ஏன் தெரியுமா? எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரையிலும் வாசிக்க கேட்போம்.
சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் செருபாபேலிடத்துக்கும் தலைவரான பிதாக்களிடத்துக்கும் வந்து, உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வர பண்ணின அசிரியாவின் ராஜாவாகிய எசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோட சொன்னார்கள். அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலில் மற்றும் உள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க கவனிங்க, இங்க வந்து எதிரிகள் அல்ல, இவர்கள் யார் என்றால் சமாரியர்கள். இவர்கள் உதவி செய்ய வருகிறேன் என்று சொல்லி எதிரிகளாய் மாறிட்டாங்க. சில பேர் பாருங்க, நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை கெடுத்துருவாங்க. உங்களுக்கு நான் சொல்றது விளங்குதுன்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து வேலைக்கு கூப்பிடவே மாட்டோம், அவங்களே வாண்டடாக சொல்லுவாங்க, நானும் வேலைக்கு வரேன், நானும் செய்கிறேன். பாருங்க, வந்து அவங்க இடையூறாகவே இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அந்த வேலை நடக்கக்கூடாதபடிக்கு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஃபெயிலியர் என்று சொல்லுவாங்க. ஏதோ ஒன்றை சொல்லி நாம செய்ய வேண்டிய வேலையை, ஊழியத்தை, பிஸ்னஸை கெடுத்துருவாங்க. வரவங்க எப்படி வருவாங்க? எதிரியாக வரமாட்டாங்க, உதவி செய்வது போல வருவாங்க. இந்த சமாரியர்கள் அப்படிதான் சொல்றாங்க, நீங்க மட்டும் இல்ல நாங்களும் கட்டுறோம், ஏன்னா இந்த தெய்வத்தை நாங்களும் ஆராதிக்கிறோம், நாங்களும் பலியிடுகிறோம், நாங்களும் அவரை பின்பற்ற விரும்புகிறோம் என்று சொல்லுகிறார். ஆனால் உள்நோக்கம் என்னன்னா இதை கெடுக்கணும். இன்னைக்கு உலகத்திலும் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க. உன் கூட வர்றவங்க எல்லாரையும் நீ நம்பிடாத, நான் உன் கூட கடைசி வரைக்கும் நிற்பேன்றவங்கள நம்பிடாதீங்க. ஸ்பை என்ன சொல்லுவாங்க? இவங்க என்ன பண்ணுவாங்க? கூடவே இருந்து வேற ஒரு ஆளுக்கு வேலை செய்வாங்க. அப்படிப்பட்ட எதிரிகள் தான் இங்கே வந்து விட்டார்கள். இவர்கள் வந்து இவர்களை சங்கடப்படுத்தினார்கள், சோர்ந்து போக பண்ணினார்கள், தடை பண்ணினார்கள். ஆகவே இந்த வேலை நிறுத்தப்பட்டது. தேவனுடைய ஆலயம் என்ன பண்ணப்படலை? சீர்படுத்தப்படலை. இப்போ என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க அவங்கவுங்களுக்கு வீடு கட்டிக்கிட்டாங்க. இப்போ நிலங்களெல்லாம் சீரமைச்சிட்டாங்க. ஆனால் எது மட்டும் அப்படியே இருக்குது? சத்தமா? ஆலயம் மட்டும். இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயம் மட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் உனக்கு பாழடைந்து மற்ற எல்லாவற்றிலும் நீ சீர்படுத்தி கொண்டு போய் கொண்டிருப்பாய் என்றால் அது நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் எல்லாம் போய்விடும். ஆமென். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முதல் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். வாசியுங்கள். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள். என்ன சொல்றாங்க? ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, இந்த ஆலயத்தை சீரமைக்க இருந்த இவர்களை இந்த சமாரியர்கள் உள்ளே வந்து உதவி செய்வது போல வந்து அதை சங்கடப்படுத்தி அதையெல்லாம் தடை பண்ணி அவர்கள் கட்டக்கூடாதபடிக்கு அங்கே காரியங்களை பண்ணினார்கள். இது நிமித்தமாக அவர்கள் அதை விட்டு தங்கள் சொந்த வீடுகளை கட்டவும் தங்கள் சொந்த நிலங்களை பண்படுத்தவும் அவர்கள் கடந்து போயிட்டாங்க. ஆனால் தேவனுடைய ஆலயம் அப்படியே இருக்குது. ஆலயத்தை கட்டலான்னு வருஷம் வருஷம் அவங்க பிளான் பண்ணுவாங்க. அப்போ கூட்டத்தில் ஒருத்தன் எழுப்பி சொல்லுவான், இது ஏற்ற காலம் இல்லை. இது என்ன காலம்? மழை காலமாக இருக்குது. இது என்ன காலம்? அறுவடையின் காலமாக இருக்கிறது. இது என்ன காலம்? நம்ம வந்து ஸ்தோத்திரம் உஷ்ண காலமாக இருக்குது. ஏதாச்சும் ஒன்று சொல்லி என்ன பண்ணுவாங்க? அவங்க தேவ காரியத்தை தடை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, வெளியிலிருந்து தடை வந்த காலம் போய் இப்போ யாருக்குள்ள தடை? உள்ளுக்குள்ளேயே தடை. ஆனால் இவங்க மாத்திரம் நல்ல வீடுகளை கட்டிட்டாங்க, நல்ல நிலங்களை பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசியையும் ஆகாய் தீர்க்கதரிசியும் எழும்ப பண்ணுகிறார். தரிவு ராஜா அரசாண்ட, நீங்க 2 புத்தகத்திலும் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தரிவு ராஜா அரசாண்ட காலத்தில் 2வது வருஷத்தில் இவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆக இருவரும் ஒரே காலத்திலே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். எதுக்கு இந்த தீர்க்க தரிசனம்னா, தேவ ஜனங்கள் தேவ காரியத்தில் தங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும்.
தேவ ஆலயம் கட்டப்பட்டு பாதியிலே நிக்குது. அந்த வேலையை நிறைவு செய்ய வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு இவரிடத்துல பேசுகிறார். சோ நீங்க அப்படி செஞ்சிட்டீங்கன்னா நான் உங்க நடுவுல வந்து வாசம் பண்ணுவேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். ஆகாயில ஒரு வசனம் உண்டு, இன்று முதல் நான் உங்களை, அல்லேலூயா, அது எல்லாருக்கும் பிரியமான பிடிச்ச வசனம். அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் வந்து உங்கள் நடுவிலே வாசம் பண்ணணும்னா நீங்க பாதியில விட்டீங்க பாருங்க தேவாலயத்தை, அதை கட்டி முடிக்கணும். அல்லேலூயா. சோ இங்க தேவாலயம் என்பது ஆலயம் மட்டுமல்ல, உன்னுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில சிலதை செய்யும்படி நம்ம முன் எடுக்கிறோம். தினமும் ஜெபிக்கணும், தினமும் வேத வாசிக்கணும், கர்த்தருக்கு உண்மையா கொடுக்கணும், ஆராதனையில கலந்து கொள்ளணும், ஊழியத்தில் பங்கு பெறணும்னு சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை நாம் தொடங்குகிறோம். ஆனால் அநேகர் அந்த ஓட்டத்தை பாதையிலேயே நிறுத்தி விடுகிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் இந்த சகரியா தீர்க்கதரிசியையும் ஆகாய் தீர்க்கதரிசியையும் எழுப்பி உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவ காரியம் மட்டுமல்ல, ஏதோ ஒரு வீட்டை கட்ட தொடங்கி அதை பாதியில விட்டிருப்பீர்கள் என்றால், ஏதோ ஒரு பிசினஸ் தொடங்கி அதை முடிக்காம பாதியில விட்டிருப்பீங்கன்னா, உங்க வாழ்க்கையில திரும்ப உங்களை உற்சாகப்படுத்தி உங்கள் கையினால் தொடங்கப்பட்டது உங்கள் கையினால் முடியும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்ய போகிறார். ஆமென். அவ்வளவுதானா சத்தம்? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆக இங்க பார்க்கிறோம், இது ஏற்ற காலம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். தொடர்ந்து வாசியுங்கள் அதிகாரத்துல. ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்டு உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நல்லா கவனிங்க, இவங்க நல்ல மச்சு பாவின வீடுகளில இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வீடோ எப்படி இருக்குது? பாழாய் கிடக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவ நிலையில நாம் இதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாழாய் கிடந்து விட்டு நீ நல்ல வீடுகளிலே குடியிருப்பாயானால், நீ நல்ல உடைகளை உடுப்பாய் என்றால், நீ நல்ல சாப்பாடை சாப்பிடுவாய் என்றால், நீ நல்ல வாகனங்களை வைத்திருப்பாய் என்றால், நல்ல ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றால், அந்த ஆசீர்வாதம் ரொம்ப நாள் நிலைக்காது. அது நிறைவு அல்ல. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றார், எதை முதல்ல சீர்படுத்தணும், எதை முதல்ல ஒழுங்குபடுத்தணும்னா ஆவிக்குரிய ஒழுங்கை சரி செய்ய வேண்டும். அப்பொழுது ஆவியானவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. இங்க இருக்கிற நிறைய பேர் நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய வாழ்க்கையில ரெகுலரா ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறோம். தினமும் காலையில் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம். தினமும் வேதத்தை வாசிக்கணும்னு நினைக்கிறோம். கூடுமான அளவுக்கு ஊழியத்தில் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறோம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தில் தவறக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இதை தொடங்கின நம்மில் அநேகர் தொடர்ந்து அந்த ஓட்டத்தை ஓடுகிறோமா? அதுதான் கேள்வி. உங்கள் யாருக்குமே தேவனுக்கு நோக்கி ஜெபிக்க கூடாதுன்ற எண்ணம் கிடையாது. உங்கள் யாருக்குமே வேதத்தை படிக்க கூடாது என்ற எண்ணம் கிடையாது. உங்கள் யாருக்குமே தேவனுக்கு கொடுக்க கூடாது என்ற எண்ணம் கிடையாது. உங்கள் யாருக்குமே ஊழியத்தில் பங்கு பெறக்கூடாது என்கின்ற எண்ணம் கிடையாது. ஆனாலும் நீங்கள் அதை தான் செய்கிறீர்கள். ஏனென்றால் அல்லேலூயா, தேவ காரியத்தை விட்டுட்டு, ஏன்னா தடை வந்துடுச்சு, அதை விட்டுட்டு மற்ற காரியங்களை செய்து நம்ம திருப்தி அடையும்படி சத்துரு நமக்குள்ள ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துவான். அல்லேலூயா. நீங்கள் ரொம்ப நல்லா கவனிங்க. பணம் வந்துட்டு ஆசீர்வாதம் இல்லை, வசதி வந்துட்டு ஆசீர்வாதம் இல்லை. உண்மையான ஆசீர்வாதம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் சீர்பட்டு இருக்கிறோமா? நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா தெரியும். ஆண்டவர் சொல்ல, சிந்திச்சு பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்க ரொம்ப விதைக்கிறீங்க, ஆனா கொஞ்சமா இருக்கிறீங்க. நம்ம சபையில விவசாயிகள் இருக்கிறாங்க. அதிகமா விதைத்து கொஞ்சமா இருப்பானா விவசாயி, கொஞ்சமா விதைத்து அதிகமா இருப்பானா விவசாயி. விவசாயி எல்லாம் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லாமல் போயிட்டாங்களா? கடைசி விவசாயிகள். அல்லேலூயா.
கொஞ்சம் தான் விதைப்பாங்க, நிறைய என்ன பண்ணுவாங்க, அறுப்பாங்க. ஆனால் இவங்க தேவ காரியத்தை சீர்படுத்தாம மற்ற காரியத்தின் மேல் கவனம் வைத்து தேவ காரியத்தை கடைசியாய் போட்டதுனால அவங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்கள் இல்லை. அவங்க ரொம்ப செலவு பண்றாங்க, ரொம்ப விதைக்கிறாங்க, ஆனா கொஞ்சமா இருக்கிறாங்க. நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். போடுறான் பொத்தல் பையில போல. எதுக்குதான் செலவாகுதுன்னே தெரியல, நிறைய வரா மாதிரி தான் இருக்குது, ஆனா கையில ஒண்ணு நிக்க மாட்டேங்குது. காரணம், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ ஒழுங்கு செய்ய வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க வாசிங்க. உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க ஆலயத்தை கட்டிட்டீங்கன்னா நான் மகிமையா இறங்கிடுவேன், உங்க நடுவில் நான் வந்துட்டேன்னா எல்லாம் மாறிடும். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம ஒழுங்காக கட்ட வேண்டும். அல்லேலூயா. சில பேர் ஊழியத்தில் இருந்து கூட காலையில ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க. சில பேர் ஊழியம் செய்யறன்ற பேரை வச்சுக்கிட்டு கூட பரிசுத்த ஆராதனையில கலந்து கொள்வது இல்லை, 1ஆம் தேதி ஜெபத்தில் கலந்து கொள்வது இல்லை, பரிசுத்த சமூகத்தில் கூடி வரும் பொழுதெல்லாம் அதை உதாசனப்படுத்துறாங்க. நீ என்ன ஊழியம் செய்யற? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய காரியம் தான் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய பிள்ளை என்றால் நீ கர்த்தருடைய காரியத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். பாகால் தெய்வம் என்றால் பாகாலை வணங்குங்கள், கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை வணங்குங்கள் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. சும்மா தொட்டுக்கோ அப்படிலாம் வரக்கூடாது. புதுசா வந்தவங்களுக்கு சத்தியம் தெரியாது, அவர்களை நான் சொல்லவில்லை. சத்தியத்தை அறிந்தவர்கள் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசிகளுக்கு சொல்றேன், தேவ காரியத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான்லாம் வர்றதே பெரிய விஷயம், வர்றாதன்றேன். தேவனுக்கு முதலிடம் கொடுக்காத உன்னுடைய எதையும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. இவனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை அவர்கள் கவனிக்காமல் விட்டுவிட்டார்கள், தேவ காரியத்தையும் மறந்து விட்டார்கள். ஆகவேதான் ஆண்டவர் அவர்களை அடித்தார். அவருடைய வாழ்க்கையில சரியான விளைச்சல் இல்லை, சரியான திருப்தி இல்லை, சரியான சமாதானம் இல்லை, சரியான ஆசீர்வாதம் இல்லை. ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியத்தை ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் பேச. அதனால தான் சொல்ற, சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் சிந்தியுங்கள். கர்த்தர் தன்னுடைய ஆலயத்தின் பேரிலே அவர் மகிமையாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் இந்த தேவாலயத்தை மட்டும் பார்க்காதீங்க, நீங்கள் தான் அவருடைய ஆலயம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்கள் ஆலயமாகிய உங்கள் இருதயத்தை நீங்கள் முதலாவது சீர்படுத்துங்கள், ஒழுங்குபடுத்துங்கள். ஆவிக்குரிய ஒழுங்குகள் நம்ம எல்லாருக்கும் வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்கின்ற ஸ்தோத்திரம் உணர்வு நமக்குள்ளே வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே நமக்குள்ளே ஒழுங்கு வேண்டும். காலை ஜெபம் வேண்டும், குடும்ப ஜெபம் வேண்டும், வேத வாசிப்பு வேண்டும். இன்னைக்கு வேத வசனங்களை சொல்லுங்கன்னா சில பிள்ளைங்க திணறுறாங்க. சினிமா நடிகருடைய வார்த்தையை சொல்லணும்னா தாராளமாக சொல்லுது. அந்த நாவு அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ எதை அதிகமாய் பார்க்கிறாயோ, எதை அதிகமாய் கேட்கிறாயோ, அதுதான் உன்னுடைய மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். உன் நாவு அதை தான் உச்சரிக்கும். நீ தேவ வசனத்தை படி, அதுதான் ஜீவனுள்ள வசனம், அதுதான் ஜீவனுக்கு போகிற வழியை உனக்கு காண்பிக்கும். எனக்கு தேவையில்லாத அரட்டைகள் நமக்கு வேண்டாம். வாலிப பிள்ளைகளே, மனப்பாடம் பண்ணி வசனத்தை சொல்லணும்னா சொல்லணும், போடணும்னா போடணும். அல்லேலூயா அல்லேலூயா. அலட்சியம். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ சீர்படுத்தாமல் உன் வாழ்க்கை சீர்படாது. நீ யாரானாலும் சரிதான். அல்லேலூயா. ஒரு சாட்சியை சமீபத்தில் கேட்டேன். ஒரு அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அந்த அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட ஜனாதிபதி இருந்தாராம். அவருக்கு ஒரு வழக்கம், அவர் திடீரென்று ஒரு சபைக்கு போவார், ஒரு சர்ச்சுக்கு போவார்.
ஸோ ஆனால் அந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ்க்கு அவங்க சொல்லிடுவாங்க. அப்படி ஒரு குறிப்பிட்ட சபைக்கு அவர் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரப்போகிறேன் என்று சொல்லி தகவல் வருகிறது. ஆகினாலே அந்த அதிகாரிகள் அதெல்லாம் ஒழுங்கு செய்கிறாங்க. அந்த சர்ச்சினுடைய எல்டர்ஸ் கிட்ட போயிட்டு, அந்த சர்ச்சில் இருக்கிற மூத்த விசுவாசிகளிடத்தில் போயிட்டு, இந்த மாதிரி ஜனாதிபதி உங்கள் சர்ச்சுக்கு நாளைக்கு ஆராதனைக்கு வர போகிறார் அப்படி சொல்கிறாங்க. அந்த பாஸ்டர் வந்து மனம் திரும்புதலை குறித்து கடுமையாய் பேசுகிறவர். ஸோ அவர்கிட்ட போயிட்டு அந்த சர்ச்சில் இருக்கிற எல்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நாளைக்கு நம்ம சர்ச்சுக்கு ஜனாதிபதி வர போகிறாரு, அதனால் பாஸ்டர் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, உங்கள் பாஷையில் சொன்னால் அடக்கி வாசிங்க சொல்லிவிட்டு இவங்க வந்துட்டாங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டு அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு பிரசங்கத்துக்கு வந்துட்டார். பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். இவர் கொஞ்சம் பிரசங்கத்தை கொஞ்சம் சாஃப்டாக அப்படி போகிறார். ஆனால் ஆவியானவர் சும்மா இல்லை. ஆவியானவர் அவரை பேசுகிறது நீங்களெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற. ஸோ ஆவியானவர் பேசினார். என்ன பேசினார்னா, மனம் திரும்புதலை குறித்து கண்டித்து பேசு. இவர் ஓப்பனாக பேசினாரா, நீ ஜனாதிபதியாகவே இருந்தாலும் மனம் திரும்பினால் தான் பரலோகம். அல்லேலூயா. இப்படி பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு யார் ஒப்பு கொடுக்குறீங்க முன்னாடி வாங்கினா, ஃபஸ்ட்டு எழுந்து வந்தது அந்த ஜனாதிபதி தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஒழுங்குபடுத்த வேண்டியது மிக மிக அவசியம். சரீரம் சோர்வுள்ளது தான், மாம்சம் பலவீனம் உள்ளது தான். ஆனால் ஆண்டவருடைய காரியத்திலே நம்ம சீர்பட்டாதான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே சீர்படும். ஆமென். நம்ம ரொம்ப புலம்புறோம், ஐயோ எனக்கு வியாதி வந்துடுச்சு, எனக்கு நஷ்டம் வந்துடுச்சு, எனக்கு இழப்பு வந்துடுச்சு, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே. உன் ஆவிக்குரிய வீட்டை, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ ஒழுங்குபடுத்திட்டா எல்லாம் ஒழுங்காயிடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் முதலாவது ஜெபியுங்கள். உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஆட்களை பற்றி குறையே சொல்லிட்டு இருக்காருங்க. நீங்கள் முதல்ல ஜெபம் பண்ணுங்க. நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்கன்னு தான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆகினாலே தேவ பிள்ளைகளே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டியது அவசியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். பாருங்க, ஒருத்தன் என் மேல அன்பா இருந்தா அவன் என்னுடைய வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். அவனிலே என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அவனோடே வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வேத வசனங்களை கைக்கொள்ளுகிற எந்த மனுஷனிடத்திலும் எந்த வீட்டிலும் அவர் வந்து வாசம் பண்ணுவார். சகரியாவிலே நம்ம வாசிச்சோம், 2:10 வாசித்தோம். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு. இன்னொரு இடத்துல இருக்கிறது, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் அவர். உன் நாவிலே துதி இருக்க வேண்டும், உன் வீடுகளிலே துதி இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக சின்ன பிள்ளைங்களுக்கு பாடல் தெரியல. உங்க வீட்டில் இயேசுவின் பாடல் ஒலிக்கிறதா? உங்க பிள்ளைங்க மொபைல்ல இயேசப்பாவுடைய பாட்டை கேட்குறாங்களா? குடும்ப ஜெபத்திலே நீங்க பாடுகிற பாடல்கள் பிள்ளைக்கு போய் சேருதா? இன்னைக்கு உன் குடும்பத்தை ஒழுங்கா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டுவீங்கன்னா உங்க குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும், கர்த்தரால் பாதுகாக்கப்படும், கர்த்தரால் உயர்த்தப்படும். அல்லேலூயா. ஒழுங்கை கொண்டு வர வேண்டும். சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் வச்சிருக்கிறோம், கிளம்புறதுக்கு ஒரு நேரம் வச்சிருக்கிறோம், தூங்குறதுக்கு ஒரு நேரம் வச்சிருக்கிறோம். ஜெபிக்கிறதுக்கான நேரத்தை நாம் கட்டாயம் ஒதுக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் நிறைய மாறாமல் இருக்குது. அதுக்கு காரணமே உன் ஆவிக்குரிய கட்டிடம், உன் ஆவிக்குரிய ஒழுங்கு இன்னும் சீர்படாமல் இருக்கிறது. அதை நீங்கள் முதல்ல கவனம் எடுத்து அதை ஒழுங்கு செஞ்சிட்டாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஒரு அடி நிலம் கூட அவருக்கு என்ன இல்லைங்க, சொந்தம் இல்லை, ஒரு தேசத்தையே கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் எத்தனை பேருக்கு ஒரு அடி நிலம் கூட சொந்தம் இல்லாமல் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் உண்மையாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருப்பீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய நிலத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.
ஆக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் கவனம் வையுங்கள். அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய ஒழுங்கை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6-9 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபையுண்டாவதாக கிருபையுண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளே இதை முடித்திருக்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எந்த செருபாபேல் இந்த கட்டிடத்தின் அஸ்திவாரம் போட்டானோ அவனே அதை என்ன பண்ணுவான்? ஸோ நல்ல கவனிங்க. இந்த செருபாபேல் ஒரு வாலிபனாக, ஒரு நடுத்தர வயது உள்ளவனாக இருக்கிறான் என்று அறியப்படுகிறான். ஆனால் இவன் தொடங்கின நாட்களிலே தன் சரீர பலனையெல்லாம் இழந்து, இன்றைக்கு அவன் இப்பொழுது இருக்கிற நிலைமை என்னன்னா, சரீர பலனை இழந்து இருக்கிறான். முன்னைய மாதிரி அவனுக்கு ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது. ஸோ மனுஷ பலம், சுய பலன், இந்த பலத்தினாலே அவன் தேவனுக்காக ஒன்றும் செய்ய முடியல. அப்பதான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, பலத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய அந்த ஆவியை நீ பெற்றுக்கொள். அல்லேலூயா. நீ ரொம்ப முயற்சிக்கிற, இந்த பாவத்தை நான் விடணும், மேற்கொள்ளணும்னு முயற்சிக்கிற, இந்த நல்ல விஷயத்தை நான் தொடர்ந்து செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து ஜெபிக்கணும், தொடர்ந்து துதிக்கணும், தொடர்ந்து ஊழியம் செய்யணும், தொடர்ந்து சாட்சியா வாழணும்னு நினைக்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரதிபலிக்கணும்னு நினைக்கிற. ஆனா இது உன்னுடைய சுய பலத்தினால் முடியாது. இது எதனால முடியும்னா, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் முடியும். அல்லேலூயா. ஸோ அப்போ பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை அவன் பெற்றுக்கொண்டான். ஒரு அக்கினிமயமான அபிஷேகம். அல்லேலூயா. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை துவங்குவதற்கு கர்த்தர் இப்பொழுதே ஒரு அக்கினிமயமான அபிஷேகத்தை இந்த திருச்சபையின் மேல் கொடுக்கிறார். ஓ ஜீசஸ். ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. யாரும் சேர்ந்து சொல்வோமா? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே, எங்களுக்குள்ளே. சின்ன பிள்ளைங்களும் வாயை திறந்து பாடுங்க பார்க்கலாம். ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும்.
பலத்தினால் அது முடியாததுதான், ஆனா பரிசுத்த ஆவியினால முடியும். செருபாபேலுக்கு இப்ப வயசாயிடுச்சு, அவனால ஒரு கல்லை கூட தூக்கி வைக்க முடியுமான்னு தெரியல, பலன் இல்ல. ஆனா ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுகிறார், இது சுய பலத்தினால் முடியாது, பரிசுத்த ஆவியினால் முடியும். சகோதரனே சகோதரியே, ஆவிக்குரிய ஓட்டத்தை தொடங்கிவிட்டு அதை ஸ்தோத்திரம் பாதியிலே விட்டிருப்பாய் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு, எப்படி அன்றைக்கு எலியா கர்த்தரால் பலப்படுத்தப்பட்டு அவன் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவனுடைய ஊழியங்களை நிறைவேற்றும்படி நடத்தினாரோ, அதே தேவன் இன்றைக்கு உன்னையும் அபிஷேகித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். இன்னொன்றையும் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை பாவங்கள் எதிரிட்டு இருக்குமானால் அந்த பாவத்தை ஜெயிப்பதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. வாலிப பிள்ளையே, வாலிப சகோதரனே சகோதரியே, திருமணமானவர்களை நீங்கள் யாரானாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தில் நீங்கள் ஜெயம் பெற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசையை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆலோசனை தேவைப்படும் என்றால் ஆவிக்குரியவர்களை, ஊழியர்களை, மூத்த விசுவாசிகளை நீங்கள் கேட்கணும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை உங்களால் போராடி ஜெயிக்க முடியலன்னு அப்படியே விட்டுறாதீங்க. அதற்கான ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. அதை நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு சாத்தானை ஜெயித்தார். ஆமென். அவருடைய பிள்ளைகள் நாம், அவனை நாம் திரும்பவும் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த என்ன பண்ணுமா, சிங்கக்குட்டிக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக சில விலங்குகளை அடிச்சுட்டு பாதி உயிரில் வைக்குமா. கொஞ்சம் உயிரில், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, ஒரு பாம்பு இருக்குது, அதை தலையை நசிக்கிட்டோம், வால் மட்டும் ஆடுது. நம்ம பிள்ளைக்கு பாம்பு அடிக்கிற ஒரு விஷயத்த சொல்லி தரணும்னா என்ன பண்ணுவோன்னா, இப்போ போய் அடிக்கணுமோ. அதுக்கு தலை என்ன ஆச்சு இல்லை, ஆனால் வாழை ஆட்டினாலே எகிரி ஓடுது புள்ள. பாம்புக்கு என்ன இல்லை, இப்போ தலையை அது தலையில் தான் வாய் இருக்குது, வாயில் தான் பல் இருக்குது, பல்லில் தான் விஷம் இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு ஏசாமி பிசாசு தலையை நசுக்கிட்டாரு, வால் மட்டும் தான் கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்குது, அதை நீயும் நானும் நசுக்கணும். அல்லேலூயா. அதுக்கு போய் பயந்துட்டு ஓடக்கூடாது. ஆமென். ஸோ ஆகினால ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். அல்லேலூயா. சரி, கவனிங்க. இப்போ ஆவிக்குரிய ஒழுங்கை சரி செய்யும் பொழுது ஆவியானவர் அங்கே வந்து வாசம் பண்ணுகிறார். அங்கே காரியங்களை கர்த்தர் கைகூட வர பண்ணுகிறார். ஸோ அந்த தெய்வம் இன்றைக்கு நம் நடுவில் இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு நிறைய பேருக்கு சில கேள்வி இருக்கும், ஏன் எனக்கு இப்படி இருக்குது பிரச்சனை, ஏன் எனக்கு இப்படி இருக்குது வாழ்க்கை. பிரச்சனையே வராதுன்னு வேதம் சொல்லலைங்க. உலகத்தில் உங்களுக்கு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை அவர் ஜெயிச்சதுனால உனக்கும் ஜெயம் கொடுப்பார். கஷ்டமே வராதுன்னு பைபிளில் எங்கேயுமே போடலை. ஆமென். ஆனால் அந்த கஷ்டத்திலே இருந்துடாத, அந்த துக்கத்திலே இருந்துடாத, அந்த வியாதியிலே இருந்துடாத, அந்த நஷ்டத்திலே இருந்துடாத. ஆண்டவர் அதில் ஜெயிப்பதற்கு நமக்கு கொடுக்கிற முதல் ஆலோசனை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் எடுத்து வாசியுங்கள். சகரியாவின் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். இங்கே சகரியா ஒரு தீர்க்க தரிசி. இவர் ஒரு ஆசாரியன், 2வது தீர்க்க தரிசி. இவர் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். இந்த சகரியா என்பவன் வாலிபன். அல்லேலூயா. நீங்க எத்தனை வாலிபர்கள் தரிசனம் பார்க்குறீங்க? ஆமென். ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். என்ன தரிசனம்? ஒரு அளவு நூல் பிடித்த அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். நீர் எவ்விடத்துக்கு போகிறீர் என்று கேட்டேன். சரி, கவனிங்க. இந்த அளவு நூல் பிடிக்கிறதுனா என்ன? யார் பிடிப்பாங்க இந்த அளவு நூல்? கொத்தனார் தான் பிடிப்பார். ஆமென். அப்போ இந்த அளவு நூல் எதுக்கு அடையாளம்னா, கட்டிடம் கட்டப்போவதற்கான அடையாளம். ஆமென். ஸோ அப்போ இங்க தேவனுடைய ஆலயம் கட்டப்படும்படியாக ஆண்டவர் இங்கே அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்துகிறார். ஏன்னா அந்த ஆலய கட்டுமான பணிகள் பாதியில நின்றுடுச்சு இல்லைங்களா? அவங்களை திரும்பவும் அந்த தரிசனத்தை கொடுத்து திரும்பவும் அதை கட்டும்படியாக அவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஸோ அது மாத்திரமல்ல, இதுக்கு தடை என்ன? நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், தடை எது? உதவி செய்கிற மாதிரி வந்த எதிரிகள், அவங்க தான் தடை, ஃபஸ்ட்டு தடை. இங்கே 2வது தடை எதுனா, நம்முடைய பாவங்களே நமக்கு தடை. யார் ஜெபிக்க மாட்டான்? யார் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சான்?
ஆதியாகமத்தில் யார் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சான்? ஏன் ஒளிஞ்சான்? பாவம் செய்கிறவனால ஜெபிக்க முடியாது, பாவம் செய்கிறவனால வேதத்தை வாசிக்க முடியாது, பாவம் செய்கிறவனால ஊழியத்தை ஆண்டவருங்கிற மாதிரி செய்ய முடியாது. பாஸ்டர், எனக்கு ஒருத்தர் தெரியும், பாவம் செய்கிறார் ஆனால் ஜெபிக்கிறார் பாஸ்டர். அந்த ஜெபத்தை ஒரு நாள் கேட்டு பாருங்கள், அந்த ஜெபத்தில் ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா. ஸோ வேதத்தை வாசிக்கிறார் சரி, கடைபிடிக்கிறாரா? ஊழியம் கூட செய்கிறாரு, ஆனால் அந்த ஊழியத்தில் எதனா நடக்குதா? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த சகரியா என்கின்ற இந்த தீர்க்கதரிசி யோசுவா என்கின்ற பிரதான ஆசாரியனுக்கு சொல்லுகிற அந்த ஜன கூட்டத்துக்கு சொல்கிறான். 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசியுங்கள். சகரியாவில் ஓகோ நீங்கள் ஓஹோ, அது எப்படி தெரியுமா? ஓஹோ அர்த்தம். சில பேர் கூப்பிட்றாங்களா, ஓஹோ இங்கே வா அப்படின்றாங்களா, அந்த மாதிரி பாருங்க, அதெல்லாம் கூட எழுதி வச்சுக்கிறாங்க பைபிளில். நீங்கள் எழும்பி வட தேசத்திலிருந்து ஓடி வாருங்கள். வடதேசம் என்பது பாபிலோனை குறிக்கிறது. இந்த பாபிலோன்ல சிறைப்பட்டு இருக்கிறாங்க. இந்த பாபிலோன் பாவத்திற்கு அடையாளம். இந்த பாவத்திலே சிறைப்பட்டு இருக்கிற இந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் அழைக்கிறார். ஆகாயத்து 4 திசைகளிலும் உங்களை நான் சிதற பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், பாவத்திலிருந்து உன்னை விடுவித்துக்கொள், கர்த்தர் உன் நடுவிலே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டுடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடியல, என்னுடைய பிரசன்னத்தை என்னால் அனுபவிக்க முடியலன்னா காரணம், இன்னும் நம்ம விடுவிக்கப்பட வேண்டிய பாவத்திலிருந்து நம்ம விடுவிக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஒரே பிரசங்கம் தான். ஒருத்தன் ஆவியில் நிரம்புறான், ஒருத்தங்க ஸ்தோத்திரம் மனம் விரும்புகிறாங்க, ஒருத்தன் சும்மா உட்காந்து இருக்கிறான். ஒரே பிரசங்கம் தான், ஒரே வார்த்தை தான். நீங்கள் ஸ்பெஷலாக யார் காது கிட்டையாச்சும் வந்து நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா, யார் காது கிட்டையாச்சும் வந்து பாட்டு பாடுறேன்னா, யார் காது கிட்ட வந்தாச்சும் ஏதாச்சும் வசனம் சொல்கிறேன்னா, இங்கே நின்று தான் சொல்கிறேன், எல்லாரும் அதை தான் கேட்குறீங்க. ஆனால் அந்த பாவத்திற்கு விலகி தன்னை காத்துக்கொள்ள விரும்புகிற ஒவ்வொரு மனிதனும் அதை உணர்ந்து அபிஷேகத்தில் நிரம்புகிறான். பாவத்திற்கு இடம் கொடுத்தவனாலே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியல, வசனத்தை உணர முடியல, ஆமேன் அல்லேலூயா சொல்ல முடியல, கையை தட்ட முடியல. ஏன்னா அந்த உணர்வு அவனுக்குள்ளே இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல எதிலிருந்து உன்னை விடுவிச்சுக்கோ? பாவத்திலிருந்து உன்னை விடுவிச்சு கொண்டு வா. நீ எப்படிப்பட்ட அக்கிரமத்திலே பாவத்திலே இருக்கிறா? நீ நல்லா கவனிங்க. இந்த ஊழியக்காரன் ஆசாரியனாகிய பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, இவர் தான் முன்மாதிரியான ஒரு தேவ மனுஷன். அங்கே இருக்கிற ஜனங்கள் பாருங்க, இந்த பிரதான பாஸ்டருக்கு ஆசாரியருக்கு அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்களேன், 3ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். இப்போது பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசன் நான் வரை பண்ணுவேன். அல்லேலூயா. தாவீதின் கிளை யாரு? இயேசு கிறிஸ்து. இங்கே யாரை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்து. அல்லேலூயா. இயேசு வருவதற்கு 500 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட முன்பதாகவே அவரை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம் இந்த சகரியா தீர்க்கதரிசி இயேசுவினுடைய முதல் வருகையை குறித்தும் 2வது வருகையை குறித்தும் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அல்லேலூயா.
இயேசுவானவர், அதாவது அந்த ராஜாவானவர் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மீதும் வருவார். இந்த தீர்க்கதரிசி தான் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னவர். ஆகவே இங்கு சொல்லப்படுகிறது, உன் பாவம் என்கின்ற அழுக்கை நீக்குவதற்கு இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். உன் குடும்பம் ஏன் ஆசீர்வாதமாக இல்லை, உன் வீட்டில் ஏன் நிம்மதி இல்லை, உன் வீட்டில் ஏன் ஆண்டவருடைய நன்மை இல்லைன்னா உன் பாவம். இந்த பாவம் கழுவப்பட வேண்டும், இந்த பாவம் நீக்கப்பட வேண்டும். அப்பதான் இயேசு உனக்குள்ளே உன் வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. நீ ஆவிக்குரிய ஒழுங்குகளை ஒழுங்கு செய்தால் மட்டும் போதாது, உன் பாவங்களை நீ அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். இனிமே நான் அறிக்கை செஞ்சு என்ன ஆக போகுது? பரலோகம் போகணுமா இல்லையா? உன் பிள்ளைங்க, உன் சந்ததி, உன் பேர பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணுமா இல்லையா? நீ அறிக்கை செய்தால்தான் அது முடியும். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, இன்னும் பாவத்தோடு இராதிருங்கள். நேற்று தினத்தில் வலத்தாஞ்சேரி திருச்சபையில் ஓசியாவின் புஸ்தகத்திலிருந்து சில வசனங்களை தியானித்தோம். அதில் இப்படி போட்டிருந்தது, உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றி அறிவு இல்லை, ஆகினாலே அவர்கள் பொய் ஆணையிட்டு பொய் பேசி கொலை செய்து உபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி நடந்து தன்னுடைய அக்கிரமங்களை கூட்டி கொண்டார்கள். அதனாலே கர்த்தர் அவர்களை அடித்தார். அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை விட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொள்வது பெரிய விஷயமே அல்ல. அல்லேலூயா. கிறிஸ்துவாக வாழ்வதுதான் பெரிய விஷயம். பாவத்தை தொடர்ந்து செய்யாதே, பாவத்தை மிஞ்சி மிஞ்சி போகாதே. எனக்கு தாவீது தான் ஞாபகம் வருகிறார். பிழை, குற்றம், துணிகரம். பிழைக்கு என்ன அர்த்தம்? தெரியாமல் நடக்கிறது. குற்றத்துக்கு என்ன அர்த்தம்? தெரிஞ்சே நடக்கிறது. துணிகரத்துக்கு என்ன அர்த்தம்? யார் வந்தாலும் நான் பார்த்துக்குவேன். தாவீது கர்த்தருடைய பிள்ளைதான். ஆண்டவரே சொல்றார், என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஆனால் அந்த தாவீது ஒரு நாள் யுத்தத்திற்கு போகாமல் தன்னுடைய மேல் வீட்டு அறையில் தூங்குகிறான். யுத்தம் நடக்கும் பொழுது தேசத்தின் ராஜா அங்கே போயிருக்கணும், அங்கே போல. ஸோ அட்லீஸ்ட் தூங்காமனா இருந்திருக்கணும். இவர் தூங்குறார், தூக்கமும் சரியா வரல. அப்படியே அந்த மேலே வந்து உலாவுறார். உலாவுனாக்கா அவருடைய மாடியிலிருந்து பார்த்தா ஒரு பெண்மணி குளிக்கிற அந்த குளிர் அறை தெரிகிறது. அந்த பெண்ணை அவர் ஏதோ எதாச்சியாக அங்கே அப்படி நடந்து வரும்போது பார்த்துட்டார். இது பிழை. என்ன பண்ணியிருக்கணும்? உடனே சோத்திரம் பண்ணிக்கிட்டு உள்ளே போயிட்டு இருக்கணும். அல்லேலூயா. அந்த பெண்ணை திரும்பவும் பார்த்து அந்த பெண் யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பி அந்த பெண்ணை தூக்கி வர சொல்லி அந்த பெண்ணை கற்பை அழித்து விட்டான். அதோட போச்சா? அந்த பெண்ணுடைய புருஷன் எங்க இருக்கிறான்னு விசாரிச்சா அவன் யுத்தத்துக்கு போயிருக்கலாம். அவனை கூட்டு வாடா. அவனுக்கு என்ன பண்றேன்? உன் வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போன்றான். ஏன்னா இவன் செஞ்ச தப்பு தெரியக்கூடாது. இவன் வீட்டுக்கு போனானா ஸோ இவனோட தான் அவனுடைய மனைவி இருந்தான்னு சொல்லிட்டு ஊரை நம்ப வச்சலான்னு நினைக்கிறான். ஸோ அவன் சொல்றான், யுத்தம் நடக்கிற பொழுது நான் என் வீட்டுக்கு எப்படி போவது, நான் எப்படி என் மனைவியோடு கூட இருப்பது என்று சொல்லி பேசுறான். இப்படி கேட்டு கூட தாவீது மனம் திரும்பல. அவனுக்கு சாராயத்தை ஊற்ற வச்சு அவனை வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு பிளான் பண்றான். அவன் சாராயமே குடிச்சாலும் அங்கே தான் தூங்கினான். பார்த்தா முடியல. இவன் கையிலேயே ஒரு லெட்டர் கொடுக்குறான் யோவாப் கிட்ட. யோவாப் தான் பட தளபதி. நீ லெட்டர் எடுத்துன்னு போ, இந்த லெட்டர் எடுத்து போய் யோவாப் கிட்ட கொடுன்றான். யோவாப் பிரித்து பார்க்குறான். அந்த லெட்டரில் போட்டு இந்த லெட்டர் கொண்டு வரானே இந்த மனுஷனை என்ன பண்ணு, நல்லா மும்முரமாக சண்டை நடக்கிற இடத்துல உள்ளே விட்டுட்டு நீ வெளியே வந்துட்டு அவன் வெட்டுப்பட்டு சாப்பிட்டோம். இப்படி சொன்ன உடனே அதே போல் அவன் பண்ணான். அவன் செத்து போயிட்டான். அல்லேலூயா. இப்பொழுது அந்த பெண்ணை இவர் திருமணம் செய்து கொண்டார். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தாலும் அவனை ஆண்டவர் கண்டிச்சார். தன்னுடைய தீர்க்கதரிசியை கொண்டு அவனுடைய பாவத்தை உணர்த்தினார். அதனால தான் அவன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் உமது சமூகத்திலிருந்து என்னை தள்ளாமலும் இரும். அல்லேலூயா. ஸோ ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும்னா, உங்கள் குடும்பத்தில் வாசம் பண்ணணும்னா, நீங்கள் ஆவியானவருக்காக எழும்பி செயல்படணும்னா, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தம் பண்ண வேண்டியது அவசியம்.
இந்த ஊழியக்காரன் தான், இந்த ஜனங்க தான், ஆனா இவங்க பரிசுத்தமா இல்லாதது தான். தேவனுடைய ஆலயம் கட்டப்படலை. தேவனுடைய ஆலயம் கட்டப்படாததுனால தேவன் அங்க வாசம் பண்ண முடியல. தேவன் அங்க வாசம் பண்ண முடியாததுனால அவர்களை ஆசீர்வதிக்க முடியல. அல்லேலூயா. ஸோ எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும். ஆனால் அந்த ஆசீர்வாதம் வேணுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யலை. அதுதான் இங்கே பிரச்சனை. சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உனக்குள் வாசம் பண்ணனா, உங்கள் வீட்டுக்குள்ளே வாசம் பண்ண உன் பாவத்தை அறிக்கை செய். சகேயுவை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சகேயுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் இயேசு யாரோ எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க வாஞ்சையா இருந்தான். அவன் ஓடி போய் ஒரு மரத்து மேலே ஏறினான். பெரிய டாக்ஸ் கலெக்டர், அவன் பெரிய ஆளு. ஆனால் ஆண்டவருக்காக பாருங்க மரத்தில் கூட ஏறுறான். அல்லேலூயா. அவ்வளவு ஆண்டவரை பார்க்கறதுக்கு அவனுக்கு அவ்வளோ ஆசை. ஓடி போய் ஏறுறான். ஆண்டவர் பாருங்க அங்கே இருந்த எல்லாரையும் பார்க்கல, இவனை மட்டும் பார்த்தார். ஏன்னா இவன் தான் வாஞ்சியோட இயேசு யாரோ எப்படிப்பட்டவரோன்னு தேடி வந்தான். ஆண்டவர் அவன் பேர் சொல்லி கூப்பிட்ற, சகேவே இறங்கிவா, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும். ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு இவன் வீட்டில் தங்கணும்னு. ஆனால் கூட இருக்கலாம் சொல்கிறேன், இவர் பாவியான மனுஷன் வீட்டுக்கு போகிறாரு. சகேவுக்கு புரிஞ்சிருச்சு, பாவம் இருந்தால் இயேசு வீட்டுக்கு வர மாட்டார். ஆகவே என் பாவத்தை நான் அறிக்கை செய்கிறேன்னு உடனே அறிக்கை செஞ்சான். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. பாவம் குடியிருக்கிற வரைக்கும் ஆண்டவர் அங்கே வாசம் பண்ண முடியாது. ஐயா, நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்க, அந்த வீட்டில் கெட்ட கெட்ட வார்த்தை பேசினுக்கிறான். ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்க, அங்கே சரக்கு அடிக்கிறதுக்கு பாட்டிலெல்லாம் வச்சிருக்கிறான். ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்க, விபச்சாரம் நடக்கிறதுக்கு ஏதுவான காரியம் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போவீங்களா? இருப்பீங்களா? மனுஷனாகிய நாமளே இருக்க மாட்டோமே. பரிசுத்தராஜ் அவர் இப்படி நம்ம வீட்டில் இருப்பார். நம்ம வீட்டில் அவர் இருக்கணும்னா, நமக்குள்ளே இருக்கணும்னா, நாம் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமானவர்களே, பாவத்தை ஸ்தோத்திரம் விலக்கி நம்ம ஆண்டவருக்காக நிற்கும் போது பரிசுத்தர் நம் நடுவிலே என்றென்றைக்கும் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. பாவத்தை விலக்க வேண்டும், பாவத்தை விட்டு ஓட வேண்டும். சகேயு அறிக்கை செய்தான், தாவீது அறிக்கை செய்கிறான், ஒப்பு கொடுக்கிறான். என்ன இயேசுவா அப்படி செய்த உடனே அங்கே நடந்ததை பாருங்களேன். ஸ்தோத்திரம். அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. சகரியாவில், இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று. எத்தனை நாள்ல? ஒரே நாள். இந்த தேசத்தின் முழு அக்கிரமத்தையும் ஒரே நாளிலே நான் நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு நாள் போதும். நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உங்களை அர்ப்பணிச்சு ஸ்தோத்திரம் நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுட்டீங்கன்னா அந்த ஒரு நாள்ல உங்க வாழ்க்கையின் சூழ்நிலை எல்லாம் மாறும். நம்பர் உங்க கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ ஆகவே நாம் தேவ சமூகத்தில் ஒரு நாளை அல்லது ஒரு மணி நேரத்தை நம்ம ஒதுக்கினாலும் அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்தும். இரவு முழுவதுமாக யாக்கோபு ஜெபித்தான், அவன் வாழ்க்கையில் மாறுதல் உண்டானது. ஸோ ஜபங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. 1 மணி நேரம், ஒரு நாள், ஒரு இரவு. ஸோ இப்படி ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்தது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கணும்னா பாவங்களை அக்கிரமங்களை நீங்கள் விட்டு ஆண்டுடைய சமூகத்துக்கு நேராய் வர வேண்டும். அல்லேலூயா. ஸோ இப்போ 2வது தடை, தேவன் இவர்களுக்குள்ள வாசம் பண்ணக்கூடாதபடிக்கு 2வது தடை என்ன என்றால் இவர்களுடைய பாவங்களே. முதல் தடை உதவி செய்வது போல வந்து நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே ஆள் எழும்பி இது ஏற்ற காலம் அல்ல, இது ஏற்ற சமயம் அல்ல என்று சொல்லி இப்படியே பண்ணிக்கிட்டே போனாங்க. ஸோ அடுத்தது பார்க்கிறோம் 3வது நிலை. இப்போ இந்த ஆலயம் கட்டப்படணும், கர்த்தர் வாசம் பண்ணணும், கர்த்தர் இவங்களை ஆசீர்வதிக்கணும். 3வது நிலை என்னன்னா, ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, இங்க யார்கிட்டலாம் அவர் பேசுறாரு? முதல்ல யாரை கூப்பிட்டாரு? செருபாபேலை கூப்பிட்டு சொல்றாரு, அவன் தான் தலைவன். அடுத்தது யோசுவா, இவர் தான் பிரதான ஆசாரியர். அடுத்தது ஜனங்கள். அப்ப பாருங்க, ஒரு தலைவன் மாத்திரம் அல்ல, ஒரு ஊழியக்காரன் மாத்திரம் அல்ல, சகல ஜனங்களும் ஒருமனப்பட்டாதான் இந்த வேலை நிறைவு செய்ய முடியும். அல்லேலூயா. அப்ப இங்க 3வதாக என்ன சொல்றாருன்னா, இதுக்கு பெரிய தடை தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லை.
உங்கள் குடும்பத்தில் ஒரு மனம் இல்லை, உங்கள் சபையில் ஒரு மனம் இல்லை, உங்கள் பிஸ்னஸில் ஒரு மனம் இல்லை. இந்த ஒரு மனம் இல்லாததுனாலே அங்கே பெரிய நன்மைகளை கண்டு அனுபவிக்க முடியல. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் இருக்கிறதா? பைபிள் சொல்லுகிறது கணவனும் மனைவியும் ஒரே, சத்தமாக தான் சொல்லுங்களேன், ஒற்றுமை இருக்குதா? எலும்பில் எலும்பும் சதையில் சதையும் ஆனவள், ஒற்றுமை இருக்கிறதா? ஒற்றுமை இருக்குதா? அல்லேலூயா. மனிதன் தனிமையாக இருப்பது, ஆனால் தனியாக இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்குதுன்றான் ஒரு ஆண். பெண்களும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தனிமையாக இருப்பது நல்லது அல்லன்றார் ஆண்டவர். அப்போ பாருங்க, ஒரு மனமாக இருக்கிறோம். ஆமாம், ஒரு ஃபாதர் இப்படி சொன்னார், சாமியார் இணைத்ததை மாமியார் பிரிக்காது இருக்க கடவுள். அல்லேலூயா. கவனிங்க, ஒரு மனம் அவசியம். குடும்பத்தில் அப்பா அம்மா பிள்ளைங்கள்லாம் ஒரு மனமாக இருக்கிறீங்களா? ஒரு மனம் அவசியம். அப்பா சொல்கிறத பிள்ளைங்க கேட்குறதில்ல, பிள்ளைங்க சொல்கிறத அம்மா கேட்குறதில்ல, அம்மா சொல்கிறத கணவன் கேட்குறதில்ல, ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நான் சொல்கிறேன், எந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறாங்களோ அந்த குடும்பம் தேவன் வாசம் பண்ணுகிற குடும்பம். உன் குடும்பத்தில் வாசம் பண்ணணும்னு நீ விரும்பினா உன் குடும்பத்தில் ஒரு மனம் வரணும். தலைவனையும் ஆசாரியனையும் ஜனங்களையும் பார்த்து சொல்கிறார், எல்லார்கிட்டையும் பேசுகிறார், நீங்கள் திடன்படுங்கள், கர்த்தர் உங்கள் கூட இருக்கிற வேலையை செய்யுங்க. தலைவனே நீ மட்டும் வேலையை செய்யணும்னு சொல்லலை, ஆசாரியனே நீ மட்டும் வேலையை செய்யணும்னு சொல்லலை, ஜனங்களையும். அதனால தான் சர்ச்சில் எதனா பிரச்சனை, எதனா வேலைனாக்கா நம்ம சொல்கிறோம், எல்லாரும் வாங்க, எல்லாரும் கொடுங்க, எல்லாரும் ஜெபிங்க. அப்போ நம்ம எல்லாருடைய பங்களிப்பும் என்ன பண்ணணுங்க? இருக்கணும். நீங்கள் சாதாரணமான ஆளுக்கு வேலை செய்யலை. யாருக்கு வேலை செய்ய போறீங்கன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு வேலை செய்ய போறீங்க. அல்லேலூயா. ஐயோ, எனக்கு மண்வெட்டி பிடிக்க தெரியாதே, எனக்கு குப்பை அள்ள தெரியாதே, எனக்கு ஒட்டடை அடிக்க தெரியாதே, எனக்கு சாப்பிட தெரியாதே. அப்படியா? நீங்கள் யாருக்கு வேலை செய்கிறீங்க? ராஜாதி ராஜனுக்கு. அல்லேலூயா. உங்கள் மனநிலை முதல்ல மாறணும். சர்ச்சுன்றது அவருடைய வீடு, இது என்னுடைய ஜெப வீடுங்கிறாரு. இது என் வீடு இல்லை. யாருடைய வீடு இது? ஏசப்பாவுடைய வீடு. அவர் வீட்டுக்கு வேலை செஞ்சால் அவர் தான் கூலி தரணும். தராமல் விட மாட்டார். அவர் கடங்காரனாக இருக்க விரும்ப மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆக தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஒற்றுமை மிக அவசியம். சபையில், குடும்பத்தில், ஊழியத்தில் ஒற்றுமை அவசியம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா எழுதி கூட வச்சுக்கோங்க, அந்த குடும்பம் சீர்படாது. இன்னைக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார், ஒரு மனம் அவசியம். ஒருவேளை உன் கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உன் மனைவி சரியான படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், அதுக்கெல்லாம் விட்டுறாத. அந்த ஒரு மனதை கொண்டு வருவதற்கு தேவனிடத்தில் ஜெபம் பண்ணு. புரிதல் அவர்களுக்கு உண்டாகும். உன் கணவனும் மனம் திரும்புவான். அல்லேலூயா. ஒரு மனுஷன் இப்படி சாட்சி கொடுத்தார். 18 வருடங்களாக மாலை போட்டு மலைக்கு போன ஒரு மனிதன், அவனுடைய மனைவி தேவனுடைய பிள்ளை. அவர்கள் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவார்களாம். பாருங்க, ஒரு நாள் அந்த சகோதரன் ரட்சிக்கப்பட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டார். தன் பிள்ளை ஒரு குடிகாரன், தன்னுடைய பிள்ளை ஒரு ரவுடி. அந்த தாய் ஜெபம் பண்ணு, அதே தாய் தான் நான் சொல்கிறேன், அதே தாய் ஜெபம் பண்ணுகிறாள், தன்னுடைய பிள்ளை ரட்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை அந்த பிள்ளை செய்து கொண்டிருக்கிறான். அதனால ஜபத்தினால முடியாதது ஒன்றும் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். பைபிளில் இருக்கிற எல்லாவற்றையும் செய்தது கர்த்தர்னா, அந்த கர்த்தர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த மனுஷங்களுக்கு செய்தவர் உனக்கும் எனக்கும் நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. ஸோ இப்போ நம்ம இங்கே கவனிக்கிறோம், இந்த பாவத்தை விட்டு நம்ம வர வேண்டும், அப்பொழுது தான் ஆலயம் கட்டப்பட முடியும். எங்களுடைய பெரிய நோக்கமே என்னென்னா ஆலயம் கட்டப்படணும். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை சீரமைக்கப்படணும். இதுதான் மெயின் சப்ஜெக்ட் அவங்களுக்கு. ஏன்னா அப்போ தான் அங்கே யார் வருவா? கர்த்தர் வருவார், வாசம் பண்ணுவார். அப்போ தான் அவங்களுக்குடைய சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா. யார் வீட்டுக்கெல்லாம் ஆண்டவர் வரணும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதானா? நான்லாம் 2 கையும் தூக்கிட்டேன் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமாம். ஒரு ராஜா ஒரு நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாராம். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இங்கே வந்து நீங்கள் எதெல்லாம் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சொந்தம்னாராம். எல்லாம் உள்ளே வந்தான், கஜானாவை பார்த்தான். எல்லோரும் எங்கே தான் போனாங்க? கஜானாவுக்கு போயிட்டாங்க. கஜானான்னு தெரியும்ல உங்களுக்கு?
ஆமாம் காலிங்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரில. ஸோ அங்கே போய் பார்க்குறாங்க. போய் பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னா அவன் என்ன பண்ணுறான், பணத்தை எடுக்கிறான், வெள்ளி பணத்தை எடுக்கிறான், தங்கத்தை எடுக்கிறான், அப்புறம் ராஜா உட்கார சேரை எடுக்கிறான். இது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று எடுத்துன்னு போகிறாங்க. ஒரு குட்டி பையன் வந்து ராஜாவுக்கு சேர்த்து பிடிச்சினானாம். யாரை பிடிச்சிங்கண்ணா? ராஜாவை பிடிச்சிங்கண்ணா. ராஜா சொன்னாராம், என்னப்பா என்ன பிடிக்கிற, உனக்கு எதுவும் வேணாமா? இல்லை ராஜா நீங்கள் தான் வேணும். பாருங்கள், அடுத்த இளவரசனே அந்த பையனாக மாறிட்டானாம். அல்லேலூயா. எல்லாரும் பொருளை பிடிச்சாங்க, ஒருத்தன் தான் ராஜாவை பிடிச்சான். நீங்களும் நானும் பொருளை பிடிக்க போகிறோமா? ராஜாதி ராஜா நம்ம வீட்டில் வாசம் பண்ணும்படி அவரை பிடிக்க போகிறோமா? அவர் வந்துட்டாருன்னா நீங்களும் நானும் இளவரசன் தான், இளவரசி தான். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ அவர் வாசம் பண்ணால் எல்லாம் மாறும். நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச், இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் வாசம் பண்ணுற பாட்டாக பாட போகிறீங்க. இதோ மனிதரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறார், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். நடத்தி செல்லுமா. இப்படி என்ன பண்ண போகிறீங்க? வாசம் பண்ணுகிற ஒரு பாடலாகும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. அல்லேலூயா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. அவருக்கு சிங்காசனத்தை போடணும். உன் வீட்டுக்குள்ளே அவர் வாசம் பண்ணணும்னா நீ துதி என்கின்ற பாடல் என்கின்ற சிங்காசனத்தை போடு, வேத வசனம் என்கின்ற சிங்காசனத்தை போடு, குடும்ப ஜெபம் என்கின்ற சிங்காசனத்தை போடு. இப்படி நீ ஆண்டவர் வாசம் பண்ணும்படியாய் உன்னுடைய வாழ்க்கை நிலையை ஒப்பு கொடுப்பாயானால் அவர் வாசம் பண்ணுவார். கிறிஸ்து இயேசுவின் மகிமையில் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். நிறைவானவர் வரும்பொழுது குறைவானவைகள் எல்லாம் ஒழிந்து போகும். அல்லேலூயா. வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருளுக்கு வேலை கிடையாதாங்க. இயேசு கிறிஸ்து தான் வெளிச்சம், பிசாசு தான் இருள். ஆமென். இருள் வேணுமா வெளிச்சம் வேணுமா? சத்தமா இருளா? அல்லேலூயா, ஆமென். விசுவாச அறிக்கை எடுங்க பாருங்க, வெளிச்சம் தான் வேணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆவியானவரே வாசம் பண்ணணும். இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள். ஸோ அவர் வாசம் பண்ணுறதுனால நடக்கிற விஷயங்கள் நீங்கள் பார்ப்பீங்க, சாட்சியாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. மத்தேயு 18:20 சொல்லுகிறது, எங்கே என்னுடைய நாமத்தினாலே 2-3 பேர்கள் கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் அல்லேலூயா இருக்கிறேன், வாசம் பண்ணுகிறேன். அப்படி நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் அவர் வந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, உனக்குள்ளே உன் வீட்டுக்குள்ளே உன் எல்லைகளுக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும். யாபேசின் எல்லைகளை விஸ்தாரமாய் மாற்றினாரே, உன்னுடைய எல்லைகளையும் மாற்றுவார். ஆமென். ஸோ முக்கியமாக எது சொன்னங்க? ஒரு மனம் அவசியம். உங்கள் குடும்பத்தில், சபையில், ஊழியத்தில் எல்லாத்துலேயும் ஒரு மனம் வேணும். 128 பார்க்குறோம், பிள்ளைகள் ஒலிவு மர கன்றுகளைப் போல என் பந்தியை சுற்றிலும் அப்போனா அந்த குடும்பம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற குடும்பம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற குடும்பங்கள் இருக்கீங்களா? சில பேருக்கு அந்த ஒற்றுமையே இருக்காது. அதாவது வேலை நிமித்தம் வெளியே போயிட்டாங்கன்னா வேற. நான் ரொம்ப பிரயாசப்படுவோம், எங்கள் வீட்டில் குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவோம். ஒரு வேலையாகிலும் நாங்கள் குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ அப்போ கவனிங்க, ஒரு மனம் இருக்கிறதா? உங்கள் பிள்ளை எங்கம்மா? அது எங்கே போச்சோ? கடைசி வரைக்கும் இதே தான், அது எங்கே போச்சோ? கவனிங்க, குடும்பத்தில் ஒரு மனம் இருக்கணும். இன்னும் எல்லாத்தையும் சொல்லணுமா? உன் அப்பாவை நீ நேசித்தா, உன் அம்மாவை நேசித்தா சொல்லி தான் ஆகணும். அல்லேலூயா. மொழிவு மறைவு இருக்கக்கூடாது. குடும்பத்தில் ஒரு மனம். ஒரு மனம்னா ஒன்றா உட்காந்து கை தட்டுறது மட்டும் இல்லை, நம்ம விஷயம் எல்லாமே எல்லாருக்கும் தெரியணும். பிள்ளைகளை, சின்ன பிள்ளைங்கள, வாலிப பிள்ளைகளை வச்சுருக்கிற பேரண்ட்ஸுக்கு சொல்கிறேன், டெய்லி உங்கள் பிள்ளைங்கிட்ட பேசுங்க. இன்றைக்கி என்னென்ன பண்ண, என்ன யாரை சந்திச்ச பேசுங்க.
ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுங்க. அப்போ தான் அவன் வாழ்க்கையில் எது உள்ளே வருது எது வரலன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு யாரை சந்தித்தோம் எதை சந்தித்தோன்னு ஓப்பனாக அப்படியே சொல்லிவிடுவாங்க. அப்போ அவங்க பேசும்போது தெரிஞ்சிடும் இது என் பிள்ளைக்கு சரியாக தவறா. அம்மா இன்னைக்கு ஒரு அங்கிள் சாக்லேட் கொடுத்தாருமா, என்னை தூக்கி கிஸ் பண்ண சொன்னாருமா, கண்டுபிடிச்சிடலாம் யாரோ ஒருத்தங்க நம்ம பிள்ளைய தவறான பாதையில். அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு என்ன பண்ணணும்? தினமும் பேசணும். கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பேசுங்க. இன்றைக்கி நடந்ததெல்லாம் பேசுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆக ஒரு மனம் அவசியம். கடைசியாக நான் இப்படி நிறைவு பண்ணுகிறேன். எந்த இடத்துல ஆவிக்குரிய ஒழுங்கு இருக்கிறதோ, எந்த இடத்துல பாவங்கள் அறிக்கை செய்யப்பட்டு தேவன் வாசம் பண்ணி இடம் உண்டாகிறதோ, எந்த இடத்துல ஒரு மனம் வருகிறதோ அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து விடுகிறார். அவர் வந்தால் என்ன நடக்கும்? நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. அல்லேலூயா. அவர் வந்தாலே போதுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். வாசிங்க. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8-9 வரைக்கும் வாசி. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளிலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று ஆலயம் முதலாவது மகிமையிலே நிரம்பும். அல்லேலூயா. வெள்ளியும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் அதை கர்த்தர் எடுத்து சொல்லுகிறார். கர்த்தர் உனக்கும் எனக்கும் கொடுப்பார். ஆமேனே வரலையே சத்தம். எல்லாம் பொன்னையும் வெள்ளியும் வெறுத்துட்டீங்களா? திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, அல்லேலூயா. சரி, அப்போது நல்லா கவனிங்க. ஆண்டவருடையது தான் பொன்னும் வெள்ளியும். அமெரிக்காக்காரன் தான் இல்லை, சீனாக்காரன் தான் இல்லை. அல்லேலூயா. அவர் நமக்காக கொடுக்க தான் அதை வச்சிருக்கிறார். ஆனால் அவர் வாசம் பண்ணுறதுக்கு நீங்கள் இடம் உண்டாக்குனீங்களா? அவர் வாசம் பண்ணும்படியாக நீங்கள் இடத்தை உண்டாக்குனீங்கன்னா உங்களுக்கு வெள்ளியையும் பொன்னையும் கர்த்தர் வாரி வாரி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெற்றுக்கொண்டாலும் நன்றியாக இருக்கணும். ஆமென். அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆமாம், வரங்களை வல்லமைகளை பெற்றுக்கொண்ட தேவதூதன் நன்றியாக இல்லாதனால தான் பிசாசாக மாறி போயிட்டான். அல்லேலூயா. சரி, வேகமாக நம்ம பார்க்கலாம். முதலாவது மகிமை வருகிறது, இரண்டாவது பொன்னும் வெள்ளியுமான ஆசீர்வாதம் வருகிறது, மூன்றாவதாக வாசியுங்கள். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று முன்னாடி பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை விட இன்னைக்கு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்துனீங்கன்னா முன்னாடி இருந்த நன்மையை விட ஆசீர்வாதத்தை விட மேன்மை கிடைக்கும். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இந்த புஸ்தகத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்க. எப்பெல்லாம் ராஜாக்கள் தேவனுடைய ஆலயங்களை சீரமைத்தார்களோ, எப்பெல்லாம் ஒழுங்குபடுத்தினார்களோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதத்தை அந்த ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கும் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ தேவாலயமான கட்டிடமாக இருந்தாலும் சரி, தேவாலயமான நீயும் நானுமா இருந்தாலும் சரி, நம்மை சீர்படுத்தும் பொழுதெல்லாம் கர்த்தர் மகிமையான முந்தின மகிமையை காட்டிலும் பெரிதான மகிமையினால் நம்மை நிரப்புகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்கிறார். எல்லாத்துக்கும் மேல என்ன அனுப்புறாங்க? சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. மகிமை, ஆசீர்வாதம், சமாதானம், ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறார். ஸோ சகரியா 8:2-3 வாசித்தீங்கன்னா, 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, அவர் நமக்காக வைராக்கியம் கொண்டு நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்று. எருசலேம் எப்படி மாறுமா? சத்திய நகரம் என்று மாறும். சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம்
உள்ளது, பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று பாருங்க, கர்த்தர் இந்த சொல்லுகிறார். ஊருக்கும் இந்த தேசத்துக்கும் பேரே மாறிடுமா? நீங்க இருக்கிற இடம் எல்லாம் பேர் மாறுமா? சத்திய நகரம், அதாவது உண்மையுள்ள நகரமாக, பரிசுத்த பர்வதமாக அது மாறுகிறது. சகரியா 2:11 சொல்லுகிறது, அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு உன்னுடைய சமூகத்தில் வருவார்கள். ஆகவே அது எழுப்புதலை குறிக்கிறது. சகரியா 14:20-21 சொல்லுகிறது, கர்த்தருடைய விலாசம் பரிசுத்தம் என்று சொல்லி, ஆக எல்லாம் பரிசுத்தமாய் மாற்றப்படும். அல்லேலூயா. சோ அது மாத்திரமல்ல, ஆகாய் 2:5 சொல்லுகிறது, ஆவியானவர் அங்கே நிலை கொண்டிருப்பார். அல்லேலூயா. ஸோ ஆக தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வாசம் பண்ணுவாரானால் ஆசீர்வாதம் உண்டு, மகிமை உண்டு, சமாதானம் உண்டு, எழுப்புதல் உண்டு. நம்முடைய பெயர் மாறும், சாட்சியின் பெயராய் நம்முடைய பெயர் மாறும், பரிசுத்தமாய் நாம் மாறுவோம். ஆக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. ஸோ ஆகினால இன்றைக்கு நாம் அவர்கிட்ட தான் கேட்க போகிறோம், ஆண்டவரே எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுங்க. ஆமென்.